பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு விசை இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஸ்தோத்திரம். இந்த மாலை பொழுதிலும் சற்று நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வாக்கியத்தை இப்பொழுது வாசிப்போம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னாபாவும் நேகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனா ஊரனாகிய லூகியும் கற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அருமையான இந்த மாலை பொழுதிலே இந்த பைபிள் ஸ்டடியிலே அந்தியோகிய திருச்சபை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடியில் இருக்கக்கூடிய அந்தியோகிய திருச்சபை, அந்தியோகிய பட்டணத்தில் இருக்கக்கூடிய திருச்சபை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஆதி திருச்சபை குறித்து நாம் பல காரியங்களை அறிந்திருக்கிறோம். இந்த அந்தியோகிய திருச்சபை குறித்து இந்த ராத்திரி பொழுதிலே நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அந்தியோகியா என்கிற பட்டணம் குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். அந்தியோகியா என்கிற வார்த்தைக்கு நிலையில்லாமை என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. அந்தியோகியா என்று சொன்னால் நிலையில்லாமை அல்லது உறுதி இல்லாத ஒரு காரியத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. உண்மையாகவே இந்த அந்தியோகிய பட்டணத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது, அந்தியோகிய திருச்சபை குறித்து சிந்திக்கும் பொழுது, உண்மையாகவே அந்த இடத்துல ஸ்தோத்திரம், ஒரு ஊழியம் உறுதி இல்லாமல், ஒரு தரிசனம் உறுதி இல்லாமல், அந்த இடத்துல ஒரு நிலையான ஊழியத்தை கட்டி எழுப்ப முடியாமல், ஒரு நிலையான ஒரு ஊழியத்தை கட்டி எழுப்ப முடியாமல் அன்றைய காலகட்டத்திலே சீசர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு தான் இந்த ஊழியத்தை உருவாக்கினான். அன்றைக்கு இந்த அந்தியோகிய பட்டணத்தில் இந்த சபையை உருவாக்கும் பொழுது, இந்த ஊழியத்தை உருவாக்கும் பொழுது அவர்களால் இந்த ஊழியத்தை முழுமையாக நடத்த முடியுமா என்கிற பலவிதமான கேள்விகள், குழப்பங்கள் அவங்களுக்குள் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அந்தியோகிய திருச்சபை ஆசீர்வதித்து முழு உலகத்திற்கும் அதை ஆசீர்வாதமாக தேவன் மாற பண்ணினார். இந்த அந்தியோகிய பட்டணத்தில் இருந்துதான் இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரும் இங்கிருந்துதான் வழங்கப்பட்டது. அப்போ நிலையில்லாத ஊழியத்தை நிலைநிறுத்தினார், உறுதி இல்லாத ஊழியத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். அந்தியோகிய பட்டணத்திலே, அந்தியோகிய என்று சொன்னால் நிலை இல்லாமை, அப்போ நிலையில்லாத ஒரு சபையை, நிலையில்லாத ஒரு ஊழியத்தை ஆண்டவர் நிலைநிறுத்தினார். உறுதி இல்லாத ஒரு ஊழியத்தை, உறுதி இல்லாத ஒரு சபையை ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். இந்த மாலை பொழுதிலே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை ஸ்தோத்திரம், நிலையான ஒரு ஆசீர்வாதம், நிலையான ஒரு ஊழியம், நிலையான ஒரு சபை, நிலையான ஒரு வீடு, நிலையான ஒரு எதிர்காலம் இல்லாமல் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்தியோகிய பட்டணத்திலே நிலையான ஒரு சபையை, நிலையான ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் நிலையான ஆசீர்வாதத்தை, நிலையான நன்மைகளை ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அந்தியோகியா அப்படின்னு சொல்லும் பொழுது பரிசுத்த வேதத்தில் 2 பட்டணங்கள் உண்டு. அந்தியோகியா என்கிற கிராமம், அந்தியோகியா என்கிற ஒரு பட்டணம் 2 நாட்டிலே பார்க்கிறோம். ஒன்று நாம் வாசிக்கும் பொழுது பிசிதியா என்கிற நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அந்தியோகிய பட்டணம். இன்னொரு அந்தியோகிய பட்டணம் பாலஸ்தீனத்திற்கு வடக்கே அமைந்திருக்கிற சீரியா நாட்டில் ஓரன்ஸ் என்னும் ஆற்றுப்படையில் இருந்த ஒரு அந்தியோகிய பட்டணம். ரோம பேரரசில் 3வது நகரமாகவும் பண்டைய உலகில் பாரிஸ் மாநகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்ப இந்த ஸ்தோத்திரம், இந்த சீரியா நாட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய, சீரியா நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அந்தியோகிய பட்டணத்தில் இருந்து தான் ஸ்தோத்திரம் பவுலும் பர்னாபாவும் மிஷினரிகளாக ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டார்கள். இந்த அந்தியோகிய பட்டணத்தில் தான் ஸ்தோத்திரம் அநேக மிஷினரி ஊழியர்கள் அனுப்பப்பட்டார்கள், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தார்கள். இந்த அந்தியோகிய பட்டணத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு தான் முதலாக கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அப்ப அன்பானவர்களே, எருசலேமிலும் ஒரு சபை இருந்தது, எருசலேமிலும் ஒரு தலைமை சபை இருந்தது. அந்த எருசலேமில் இருந்த தலைமை சபை என்பது யூத கிறிஸ்தவர்களுக்கு தலைமையாக இருந்தது. யூத கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற யூத கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தலைமை இடமாக இருந்தது.
அந்தியோகிய பட்டணம், அந்தியோகிய பட்டணத்திலிருந்து திருச்சபை என்பது புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கு, அதாவது புறஜாதி மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு அது தலைமையிடமாக செயல்பட்டு வந்தது. அப்போ எருசலேமில் இருக்கக்கூடிய சபை என்பது யூத கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அப்படியே எடுத்துக்கொள்ளலாம், யூத கிறிஸ்தவர்களுக்கு தலைமையாக செயல்பட்டது. அந்தியோகிய பட்டணத்துல இருக்கக்கூடிய திருச்சபை என்பது புறஜாதி மக்களுக்கு உண்டான ஒரு சபையாக இருந்தது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலே 5 பார்க்கும்போது கூட அந்த ஆதி திருச்சபையிலே பந்தி விசாரணை சரியாக செய்யப்படவில்லை என்கிற ஒரு தர்க்கம் வந்த பொழுது அந்த இடத்துல ஸ்தோத்திர நல்லவர்களாக, அபிஷேகம் பெற்றவங்களாக, நற்சாட்சி பெற்றவங்களாக அங்கே 7 பேரை நியமிக்கும் பொழுது அங்கே ஸ்தோத்திரம் அந்தியோகிய பட்டணத்தை சேர்ந்த ஒரு மனிதனை கூட என்ன செய்யறாங்கன்னா, அங்க பைபிள் வாசிக்கும் பொழுது அந்தியோகிய பட்டணத்தை சேர்ந்த ஒரு மனிதனை கூட நியமனம் செய்கிறார்கள். ஸ்தோத்திரம். அப்ப அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுகிறார். ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுகிறார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் கல்லெறிந்து கொல்லப்பட்டதனாலே சீசர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள், விசுவாசிகள் சிதறடிக்கப்படுகிறார்கள், தேசமெங்கிலும் உலகமெங்கிலும் கிறிஸ்தவர்கள் சிதறை ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. 9ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பவுலை ஆண்டவர் ஸ்தோத்திரம் பவுலை ரட்சிப்பில் கொண்டு வருகிற அந்த காலகட்டத்திலே பவுல் சபைகளை துன்புறுத்த ஆரம்பிக்கிறார், சபைகளை துன்புறுத்துகிறார், ஊழியர்களை மிகவும் அவர் துன்புறுத்துகிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே கோர்நெலியுடைய வீட்டிலே ஒரு பெரிய எழுப்புதலை, ஒரு பெரிய ரிவைவலை ஆண்டவர் உண்டாக்குகிறார். தொடர்ந்து ஊழியங்கள் வளர்ந்து பெறுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த அந்தியோகிய பட்டணம் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வாக்கியத்தில் வாசிக்கும் பொழுது அந்தியோகிய பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேன ஊரனாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயனும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களுமாயும் இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த அந்தியோகிய பட்டணத்தில் உள்ள திருச்சபையில் தான் பவுலும் ஸ்தோத்திரம் பர்னபாவும் ஒரு ஆண்டு காலம் அங்கே ஊழியம் செய்திருக்கிறார்கள். அதன் பிற்பாடுதான் அவர்கள் மிஷனரி ஊழியத்திற்காக புறப்படுகிறார்கள். அப்ப இந்த அந்தியோகிய பட்டணத்தில் உள்ள திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபை? அந்தியோகிய திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபை? அது எப்படி உருவானது? அந்த அந்தியோகிய திருச்சபையில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன? இந்த அந்தியோகிய திருச்சபையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? குறிப்பாக இன்றைய காலத்து திருச்சபைகள் அந்தியோகிய திருச்சபையை பார்த்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, முதலாவதாக அந்தியோகிய திருச்சபை என்பது அகதைகளால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை, அதாவது சிதறடிக்கப்பட்டவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபையா இருக்கிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆதி திருச்சபை, எருசலேமில் இருக்கக்கூடிய ஆதி திருச்சபை என்பது யாரால் ஆரம்பிக்கப்பட்டது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதாவது மேல் வீட்டறையிலே 120 பேர் காத்திருந்தார்கள். அவர்கள் மூலமா எருசலேமிலே ஸ்தோத்திரம் ஆதி திருச்சபை உருவாக்கப்படுகிறது. அப்ப ஆதி திருச்சபை யார் மூலமாக உருவாக்கப்பட்டது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதை தவிர இதர திருச்சபைகள் பிலிப்பு மூலமாக, பேதுரு மூலமாக, பவுல் மூலமாக, பர்னபா மூலமாக அநேக ஸ்தோத்திரம் அநேக அநேக இடங்களிலே சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. சீசர்கள் எழும்பி விசுவாசிகளால் தொடங்கப்பட்டது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 10 வாசித்து பார்க்கும் பொழுது அந்தியோகிய சபை அப்படி இன்றி பெயர் குறிப்பிடப்படாத அகதைகளால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபையாய் இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல பாருங்கள், அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திலே 19, 20 சொல்லுகிறது, தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சிப்புரு தீவு, அந்தியோகிய பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அவர்களில் சிப்புரு தீவாரும் சிரேன பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகிய பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, ஆதி திருச்சபை யாரால் ஆரம்பிக்கப்பட்டது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதே போல மற்ற நாடுகளில் யார் மூலமாக திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டது என்று நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அந்தியோகிய பட்டணத்தில் இருக்கக்கூடிய திருச்சபை யாரால் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லி யாருக்கும் தெரியாதுங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 19, 20 பார்க்கிறோம், அவர்களில் சிப்புரு தீவாரும் சிரேனா பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகிய பட்டணத்துக்கு வந்து அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம்.
அப்போ இந்த அந்தியோகிய திருச்சபையை உருவாக்கினவர்களுடைய பெயர் வேதத்தில் எழுதப்படவில்லை. ஸ்தோத்திரம். அகதிகளால் சிதறடிக்க ஸ்தேவானுடைய கொலை நிமித்தமாக, ஸ்தேவான் கொல்லப்பட்டது நிமித்தமாக விசுவாசிகள் சிதறடிக்கப்படுகிறார்கள், சீசர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். இப்படி சிதறடிக்கப்பட்ட சில சீசர்கள் புறப்பட்டு போய் அங்கு ஒரு சபை உருவாக்குகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், மறைந்திருந்து பெயரே தெரியாது, அவங்க பெயர் தெரியாது, தலைவர் கிடையாது, செயலாளர் கிடையாது, பொருளாளர் கிடையாது, கமிட்டி கிடையாது, பிஷாப் கிடையாது. ஸ்தோத்திரம். எந்த விதமான கல்வெட்டும் கிடையாது, அழைப்பிதழ் கிடையாது, சிறப்பிதழ் கிடையாது, எதுவுமே கிடையாது. இங்கிருந்து சிதறடிக்கப்பட்டவர்கள் புறப்பட்டு போய் ஸ்தோத்திரம் அகதிகளால், அந்த சிதறடிக்கப்பட்டவர்களால் அந்த ஸ்தோத்திரம் அந்தியோகிய பட்டணத்தினுடைய திருச்சபை உருவாக்கப்பட்டது என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். இங்க நடைபெற்ற நிகழ்ச்சியில் இவங்களுக்குள்ள எந்த விதமான பெருமை இல்லை. என்னால் தான் இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டதுங்கிற பெருமை யாருக்குள் வரல. ஏன்னா யாருடைய பெயரில் அங்கு இல்லை. அவங்களுக்குள்ள பெருமை என்பது கிடையாது. ஊழியத்தை நிறைவேற்றின ஒருவருடைய பெயரும் இல்லை. இது ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த ஊழியம் என்னுடையது, இந்த சபை என்னுடையது அப்படின்னு சொல்லி நம்முடைய தேசத்திலே சண்டை போட்டுக் கொள்ளுகிற அநேகர் மத்தியிலே ஸ்தோத்திரம் பெயர் குறிப்பிடப்படாத சில நபர்களால் ஆதி திருச்சபை உருவாக்கப்பட்டு மிகவும் சிறப்பாகவும் மிகவும் நேர்த்தியாகவும் மிகவும் அற்புதமாகவும் அந்த ஊழியம் நடைபெற்றது. வேதம் சொல்லுகிறது, எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது போல மனப்பூர்வமாய் அந்த ஊழியத்தை செய்தார்கள். அன்பானவர்களே, அந்தியோகி திருச்சபையினுடைய முதல் சிறப்பான ஒரு காரியம் என்னன்னா, தங்களுடைய பெயர் வெளியே வராத அளவிற்கு தங்கள் பெயரை அவர்கள் மேன்மைப்படுத்தாமல், தங்கள் பெயருக்கு ஒரு பெரிய புகழை கொண்டு வராமல், சபை உருவாக்குகிற காரியத்திலே, ஊழியத்தை உருவாக்குகிற காரியத்திலே மிக கவனமாய் இருந்து தங்கள் பெயரை மறைத்து சபையை வெளியே கொண்டு வந்தார்கள். தங்கள் பெயரை மறைத்து ஊழியத்தை வெளியே கொண்டு வந்தார்கள். எந்த அளவுக்கு நம்ம மறைந்திருந்து செயல்படுகிறோமோ நம்முடைய காரியங்களை கர்த்தர் ஜெயமாக மாற பண்ணுவார். அந்தியோகி திருச்சபை என்பது பெயருள்ள நபர்களால் அல்ல, பெயர் குறிப்பிடப்படாத சில சீசர்களால் அந்த சபை உருவாக்கப்பட்டது. இது முதலாவது காரியம். இரண்டாவதாக இந்த ஸ்தோத்திரம் இந்த சபை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கிறோம். தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சிப்புரு தீவு, அந்தியோகிய பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த அந்தியோகி திருச்சபை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது தகவல் என்ன? இந்த அந்தியோகி திருச்சபை எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது இரண்டாவது அங்க சொல்லப்படுகிறது, தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் அப்படிங்கிற வார்த்தை வாசிக்கிறோம். அந்தியோகி திருச்சபை இரண்டாவது எப்படி உருவானது என்று பார்க்கும் பொழுது உபத்திரவத்தினால் உருவான சபை. அந்தியோகிய திருச்சபை என்பது உபத்திரவத்தினால், சந்தோஷமாக இருக்கும் போதல்ல, மகிழ்ச்சியாக இருக்கும் போதல்ல, ரொம்ப மகிமையா இருக்கும் போதல்ல, ஸ்தோத்திரம் எருசலேம் சபை போல் அல்ல. இவர்கள் தேவானுடைய கொலை நிமித்தமாக, தேவானை கல்லெறிந்து கொள்வது நிமித்தமாக ஸ்தோத்திரம் ஏற்பட்ட துன்பம், ஏற்பட்ட கவலை, ஏற்பட்ட நெருக்கடி, தேசத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நிமித்தமாக சீசர்கள் சிதறி ஓடுகிறார்கள். வேதம் அழகா சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 11:19 தேவானுடைய கொலை நிமித்தமாக அந்த தேசத்துல ஒரு பெரிய உபத்திரவம் உண்டாயிற்று, பட்டணத்துல ஒரு பெரிய உபத்திரவம் உண்டாயிற்று. அப்ப அந்த ஸ்தோத்திரம் அன்றைய சீசர்கள் மிகுந்த பயத்தினாலே, மிகுந்த பயத்துல புறப்பட்டு ஓடுகிறார்கள். அப்படி ஓடி போய் அந்தியோகிய பட்டணத்திலே ஸ்தோத்திரம் அங்க அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து அங்கு உபத்திரவத்தினாலே ஒரு சபை உருவாக்குகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே ஸ்தோத்திரம். அப்ப சபை என்பது, அந்தியோகி திருச்சபை என்பது பணத்தினால் உருவாக்கப்பட்டது, பொருளாதாரத்தினால் உருவாக்கப்பட்டது, மகிழ்ச்சியினால் உருவாக்கப்பட்டதல்ல, பாடுகளினாலே உபத்திரவத்தினாலே உருவாக்கப்பட்ட ஒரு சபையாய் இருந்தது. அப்ப ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் உருவான சபை தான் பிற்காலத்துல மகிமையாக ஆசீர்வாதமாக தேவன் மாற பண்ணினார். அந்த நேரத்துல கிட்டத்தட்ட 15,000 சீசர்களாவது அந்தியோகிய பட்டணத்தில் இருந்திருக்க வேண்டும், அதாவது கிறிஸ்தவர்கள் இருந்திருக்க வேண்டும். ஒரு சின்ன குறிப்புக்காக அப்போஸ்தலர் 1:15 வாசிக்கிறோம், 120 சீசர்கள் மேல் வீட்டறையில் இருந்தார்கள். அப்போஸ்தலர் 2:41 பார்க்கிறோம், 3000 விசுவாசிகள் சேர்க்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 4:4 வாசிக்கிறோம், 5000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 5:14 திரளான புருஷர் ஸ்திரீகள் எண்ண முடியவில்லை அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 8:1 வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் தவிர இதர சீசர்கள் அனைவரும் யூதேயா சமாரியா தேசங்களிலே சிதறடிக்கப்பட்டனர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பண்பானவர்களே, அப்ப சிதறை போனவர்கள் அந்தியோகிய பட்டணம் வரை சுற்றி திரிந்து அங்குள்ள யூதர்களுக்கும் அங்கிருந்த கிரேக்கர்களுக்கும் வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஆகவே இந்த சபை உபத்திரவத்தினால் சிதறடிக்கப்பட்ட ஸ்தோத்திரம் சீசர்களின் முயற்சியால் உருவான சபையா இருந்தது. அப்ப அடி தாங்க முடியாம, பாடுகள் தாங்க முடியாம, உபத்திரவங்கள் தாங்க முடியாம, வேதனைகள் தாங்க முடியாம எருசலேமில் இருந்து ஸ்தோத்திரம் அந்தியோகிய பட்டணம் வரைக்கும் ஓடுகிறார்கள். அப்படி அடி தாங்க முடியாமல், வலி தாங்க முடியாமல், வேதனை தாங்க முடியாமல், பாடுகள் தாங்க முடியாமல், உபத்திரவத்தை தாங்க முடியாமல் சிதறை போன சீசர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சபைதான் அந்தியோகிய திருச்சபை. அது உபத்திரவத்தினால் உருவான ஒரு திருச்சபையா இருக்கிறது. ஆம் அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவனுடைய சபை என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி சம்பாதித்த ஒரு சபையா இருக்கிறது. அந்த சபையை நாம் கனப்படுத்த தவற வேண்டாம். அதே போல எந்த அளவுக்கு சபைகளுக்கு உபத்திரவங்கள் வருகிறதோ, ஊழியங்களுக்கு உபத்திரவங்கள் வருகிறதோ, ஊழியக்காரங்களுக்கு உபத்திரவங்கள் வருகிறதோ, உபத்திரவத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். உபத்திரவம் படுகிற சபைகள், உபத்திரவப்படுகிற ஊழியங்கள் பிற்காலத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை சந்திக்கும். எந்த அளவுக்கு நெருக்கத்தை சந்திக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஒரு பெருக்கத்தை நீங்கள் காண்பீர்கள். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்கள் எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டார்களோ அந்த அளவுக்கு பல்கி பெருகினார்கள். அதே போல ஆதி திருச்சபை சீசர்கள், ஆதி திருச்சபை ஊழியர்கள் எந்த அளவுக்கு நெருக்கப்பட்டார்களோ, எந்த அளவுக்கு உபத்திரவப்பட்டார்களோ அந்த அளவுக்கு சபையும் ஊழியங்களும் ஆத்துமாக்களும் வளர்ந்து பெருகிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்தியோகிய திருச்சபை என்பது ஸ்தோத்திரம் பெயர் குறிப்பிடப்படாத அகதைகளால் சிதறடிக்கப்பட்ட சீசர்களால் உருவான சபை. இரண்டாவது, இந்த அந்தியோகிய திருச்சபை என்பது ஸ்தோத்திரம் தேவானுடைய கொலை நிமித்தமாக பயந்து ஓடின ஸ்தோத்திரம் உபத்திரவத்தினால் உருவான ஒரு சபையா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இரண்டாவது காரியம். மூன்றாவதாக இந்த ஸ்தோத்திரம் இந்த சபை குறித்த மூன்றாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் அவர்களில் சிப்புரு தீவாரும் சிரேன பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகிய பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் சிப்புரு தீவார் சிரேன பட்டணத்தாருக்கு சுவிசேஷம் அறிவித்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 11:20 சிரேன பட்டணத்தாரும் சிப்புரு தீவார் சிலரும் அந்தியோகி வரை சென்று சுவிசேஷம் அறிவித்தனர். அப்ப அந்த பெயரிடப்படாத சபை சிரேன மற்றும் சிப்புரு தீவில் உள்ள சீசர்களால் ஆரம்பிக்கப்பட்ட சபையே இந்த அந்தியோகி சபையாய் இருந்தது. அப்ப முதலாவதாக அந்தியோகி திருச்சபை என்பது அகதைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு சபை, ஓடி வந்த சீசர்களால் உருவாக்கப்பட்ட சபை. இரண்டாவது, அந்தியோகிய திருச்சபை என்பது தேவானுடைய கொலை நிமித்தம் ஒரு பெரிய உபத்திரவம் தேசத்தில் உண்டாகிறது. அது உபத்திரவத்தில் உண்டான சபை. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, இந்த அந்தியோகிய பட்டணத்தில் திருச்சபையை யார் உருவாக்கினார்கள் என்று தெரியாத அளவிற்கு பெயரிடப்படாத சீசர்களால் உருவான சபை. அவங்களுடைய பெயரே வேதத்தில் எழுதப்படலை. அவங்களுடைய பெயர் என்னவென்று யாருக்கும் தெரியல. ஆனால் சபை வேகமாக வளர்ந்தது. ஒரு மகிமையான அந்தியோகிய பட்டண திருச்சபை முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமாக மாறியது. அவ பெயர் குறிப்பிடப்படாத சீசர்களால் உருவான சபையாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது, இந்த அந்தியோகிய திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபை அப்படின்னு பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 20வது வாக்கியம் சொல்லுகிறது, அவர்களில் சிப்புரு தீவாரும் சிரேனா பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகிய பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப இந்த அந்தியோகிய பட்டணம் என்பது முழுக்க புறஜாதி மக்களால் நிறைந்த ஒரு பட்டணமா இருக்கிறது. குறிப்பா கிரேக்கர்கள் நிறைந்த ஒரு பட்டணமா இருக்கிறது. அப்ப இந்த சீசர்கள் அங்க போகிற வரைக்கும் அந்த அந்தியோகிய பட்டணத்துல கிறிஸ்தவர்கள் என்பவர்களே கிடையாது. அப்போ ஆண்டவரை அறியாத மக்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த சிதறடிக்கப்பட்ட சீசர்கள் புறப்பட்டு போய் அங்க சிப்புரு தீவுலையும் ஸ்தோத்திரம் மற்ற நாடுகளில் பிரசங்கம் பண்றாங்க. அந்தியோகிய பட்டணத்திலேயே பிரசங்கம் பண்றாங்க. இது நிமித்தம் அங்க சபை உருவாகிறது. அந்தியோகிய திருச்சபையில 100% மக்கள் யார் இருந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது முழுக்க ஆண்டவரை அறியாத புறஜாதி மக்கள் தான் இருந்தார்கள். அதுதான் ஊழியத்தினுடைய வெற்றி. எத்தனை பேர் சபையில பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் இருப்பது ஸ்தோத்திரம் தவறு என்று சொல்ல மாட்டேன். நம்முடைய சபையில பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதை விட நம்முடைய சபையின் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு, உபதேசம் அறிவிக்கப்பட்டு, ஆத்துமாதம் செய்யப்பட்டு, கிராமங்கள் சந்திக்கப்பட்டு, தேசங்கள் சந்திக்கப்பட்டு, நம்முடைய திருச்சபையில எத்தனை புறஜாதி மக்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. அப்ப அந்த எருசலேம் தாய் திருச்சபையில பாருங்க, நிறைய ஆண்டவரை அறிந்த மக்கள், சத்தியத்தை அறிந்த மக்கள், உபதேசத்தை அறிந்த மக்கள்
இருந்தாங்க. ஆதி அந்தியோகிய திருச்சபையில பார்க்கும் பொழுது ஆண்டவரை அறியாத புறஜாதி மக்கள் அதிகமாக இருந்தாங்க. அப்ப நம்முடைய சபையில ரட்சிக்கப்படாத மக்கள் மேல் அதிக நம் கவனம் செலுத்தணும். புறஜாதி மக்கள் மேல் அதிக கவனம் செலுத்தணும். ஸ்தோத்திரம். எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு பிரசங்கிப்பதை விட தனிமையானவர்களுக்கு நாம் அதிகமா பிரசங்கிக்க விரும்பணும். அவர்களை நாம் ஆத்துமாதம் செய்ய வேண்டும். அப்ப ஆதி திருச்சபையில மாத்திரமல்ல, அந்தியோகிய திருச்சபையில நாம் கவனித்து பார்க்கும் பொழுது புறஜாதி மக்கள் அதிகமாக அங்கு இருந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். கிரேக்கர்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், யூதர்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், புறஜாதி மக்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அந்தியோகியாவில் இருந்தவர்கள் அனைவருமே புற இன மக்களான கிரேக்கர்கள் ஆவார்கள். ரொம்ப ஞானம் உள்ளவர்கள். அப்ப அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆலயத்திற்குள் வந்தார்கள். அப்ப நான்காவதாக இந்த அந்தியோகிய திருச்சபை என்பது அந்நிய ஜாதியர், அதாவது புறஜாதி மக்கள் நிரம்பின ஒரு சபையாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்ப ஐந்தாவதாக இந்த அந்தியோகிய திருச்சபை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 21வது வாக்கியம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஐந்தாவது, அந்தியோகிய திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபை, அந்தியோகி சபை எப்படி உருவானது அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலாவது அகதிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு சபை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது உபத்திரவத்தினால் உருவான சபை அப்படின்னு பார்த்தோம். மூன்றாவது அது பெயர் குறிப்பிடப்படாத நபர்களால் உருவாக்கப்பட்ட சபை அப்படின்னு பார்த்தோம். நான்காவது புறஜாதி மக்கள் நிறைந்த சபை அப்படின்னு பார்த்தோம். ஐந்தாவது இந்த அந்தியோகி திருச்சபை எப்படிப்பட்டது, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறது, கர்த்தருடைய கரத்தை கண்ட அந்தியோகி சபை. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. இன்னொரு ஆச்சரியமான ஒரு காரியம், ஆண்டவர் பாருங்க அந்த சபையோடு இருந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப அற்பமான ஊழியம், அற்பமான சபை, அற்பமான சீசர்கள், அற்பமான ஜனங்கள், ஆனா அந்த இடத்துல தேசத்தினுடைய மகிமை வெளிப்பட்டதை விட கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சபையில பணக்காரர்கள் இருக்கிறார்களா, ஏழைகள் இருக்கிறார்கள் என்பதை விட கர்த்தருடைய கரம் சபையோடு இருக்கிறதா, கர்த்தருடைய கரம் ஊழியத்தோடு இருக்கிறதா என்பது மிக முக்கியமானது. அப்ப எருசலேம் சபை குறித்து நாம் வாசிப்பதை விட இந்த அந்தியோகிய சபை குறித்து வாசிக்கும் பொழுது ஐந்தாவது காரியம் நன்றாக தெரிகிறது. அந்தியோகிய திருச்சபை ஒரு அற்பமான திருச்சபை, அற்பமான சீசர்களால் உருவாக்கப்பட்ட சபை, உபத்திரவத்தில் உருவான சபை, புறஜாதி மக்கள் நிரம்பின சபையாக இருந்தாலும் அந்த சபையோட கர்த்தருடைய கரம் இருந்தது. அந்த ஊழியத்தோட கர்த்தருடைய கரம் இருந்தது. அந்த சீசர்களோட கர்த்தருடைய கரம் இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இருந்ததனாலே அதனால் வசனத்தை கேட்டவர்கள் விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப அந்த சபையோடு கர்த்தருடைய கரம் இருந்தது. அந்த ஊழியத்தோட கர்த்தருடைய கரம் இருந்தது. அந்த ஊழியர்களோட கர்த்தருடைய கரம் இருந்ததனாலே அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். உங்கள் சபையோடும் உங்கள் ஊழியத்தோடும் உங்களுடைய ஸ்தோத்திரம் உங்கள் ஊழியங்களோடும் கர்த்தருடைய கரம் இருக்குமானால் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், அநேகர் சபையில சேர்க்கப்படுவார்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28 சொன்ன பிரகாரமா சொல்லப்பட்டபடி யூதன் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசம் பாராட்டாதபடி கர்த்தருடைய கரம் அந்தியோகிய பட்டணத்தாரிடம் இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பண்பானவர்களே, அந்தியோகிய திருச்சபை அற்பமான சபைதான், அகதிகளால் உருவாக்கப்பட்ட சபைதான், பெயரிடப்படாத சபைதான், ஸ்தோத்திர உபத்திரவத்தில் உருவான சபைதான், புறஜாதி மக்கள் நிறுவன சபைதான். ஆனா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், கர்த்தருடைய கரம் அந்தியோகிய சபையின் மேல் இருந்தது. கர்த்தருடைய கரம் அந்தியோகிய திருச்சபை ஊழியர்கள் மேல் இருந்தது. கர்த்தருடைய கரம் அந்தியோகிய திருச்சபை விசுவாசிகள் மேல் இருந்தது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்கள் சபையின் மீதும் உங்கள் ஊழியத்தின் மீதும் கர்த்தருடைய கரம் இருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆறாவதாக இந்த அந்தியோகிய திருச்சபை எப்படிப்பட்ட சபை, அது எப்படி உருவானது என்று பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 23 சொல்லுகிறது, அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், எருசலேமில் இருக்கக்கூடிய சபை கேள்விப்படுகிறது. அந்தியோகிய பட்டணத்துல ஒரு சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊழியம் வேகமாக வளர்கிறது. அநேக புறஜாதி மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த ஊழியம் நல்லா டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லி எருசலேமில் இருக்கக்கூடிய சபை மக்கள் சபை ஊழியர்கள் அறிந்ததுனால அந்த எருசலேமில் இருந்து பர்னபாவை அந்தியோகிய பட்டணத்திற்கு அனுப்பி வைக்கிறார்.
வைக்கிறாங்க. நீ போய் அந்தியோகிய பட்டணத்தை பார்த்து கொண்டு வா, ஊழியம் எப்படி இருக்கிறது, சபை எப்படி இருக்கிறது, ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, அந்த ஊழியத்தை போய் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வா, அந்த ஊழியத்தை போய் கொஞ்சம் கவனி என்று சொல்லி பர்னபாவை அங்க அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட பொழுது பர்னபா போய் அந்த அந்தியோகிய பட்டணத்தை வாட்ச் பண்றார், கவனித்து பார்க்கிறார், சபையை கவனித்து பார்க்கிறார், ஊழியத்தை கவனித்து பார்க்கிறார், அந்த ஜனங்களை கவனித்து பார்க்கிறார். அவர் கவனித்து பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை பர்னபா நன்றாக அறிந்து கொண்டார். அந்த காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லோருக்கும் புத்தி சொன்னான். ஆறாவதாக அந்தியோகிய திருச்சபை எப்படிப்பட்டது, அந்த சபை எப்படி உருவானது என்று பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கிருபையிலே நிலைத்திருந்த சபை, கர்த்தருடைய கிருபையிலே நிலைத்திருந்த சபை. பர்னபா சபையை கவனிப்பதற்காக செல்கிறார், விசிட் பண்ணுவதற்காக போறார். போய் சபையை பார்க்கிறாரு, ஊழியத்தை பார்க்கிறாரு, ஜனங்களை பார்க்கிறாரு. எல்லாத்தையும் கவனித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கரம் மட்டும் சபையோடு இல்லை, கர்த்தருடைய கிருபையும் இருக்கிறது. அப்ப அற்பமான சபைதான், அற்பமான ஊழியர்கள் தான், அற்பமான விசுவாசிகள் தான், பெயர் குறிப்பிடப்படாத நபர்களால் உருவாக்கப்பட்ட சபைதா, எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் உருவாக்கப்பட்ட சபைதா. அந்த சபையோட கர்த்தருடைய கிருபை இருந்தது, அந்த ஊழியர்களோட கர்த்தருடைய கிருபை இருந்தது, அந்த ஜனத்தோட கர்த்தருடைய கிருபை இருந்தது. சபை எவ்வளவு பெரிய சபை என்பது முக்கியம் இல்லை, கிருபை இருக்கணும். ஊழியம் எவ்வளவு பெரிய ஊழியம் என்பது முக்கியம் அல்ல, ஊழியத்துல கிருபை இருக்கணும். எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் என்பது முக்கியம் அல்ல, அந்த ஊழியக்காரனோட கிருபை இருக்கணும். அந்தியோகிய திருச்சபையிலே கர்த்தருடைய கிருபை இருந்தது, ஊழியத்திலே கர்த்தருடைய கிருபை இருந்தது. இதை கண்டுபிடித்ததுனாலே கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் புத்தி சொன்னான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப பர்னபா சொல்றாரு, நீங்க ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருக்கு, ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருக்கு, அதனால கர்த்தருக்குள் நன்றாக நிலைத்திருங்க, இந்த சபை நல்லா வளரும், இந்த ஊழியம் நல்லா வளரும் என்று சொல்லி வாழ்த்துகிறார். அப்ப ஆறாவது கர்த்தருடைய கிருபை நிறைந்த ஒரு சபையா இருந்தது. ஏழாவதாக இந்த அந்தியோகிய திருச்சபை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, 24வது வசனம் சொல்லுகிறது, அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஏழாவதாக அந்தியோகி திருச்சபை எப்படிப்பட்ட சபை, அந்தியோகி திருச்சபை எப்படி உருவானது என்று பார்க்கும் பொழுது ஏழாவதாக அந்தியோகி திருச்சபை அநேக ஜனங்களை கர்த்தரண்டை சேர்த்த ஒரு சபையா இருக்கிறது. இப்போ ஏற்கனவே அங்கு சீசர்களால் உருவாக்கப்பட்ட அந்த அந்தியோகிய சபை வேகமாக வளர்கிறது, ஊழியம் வேகமாக வளர்கிறது. இதை கேள்விப்பட்ட எருசலேம் சபையார் அங்கிருந்து பர்னபாவை அந்தியோகிய சபையில் ஊழியம் செய்யும்படி அனுப்புறாங்க. இப்ப பர்னபா புறப்பட்டு போய் அந்தியோகிய திருச்சபையில ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். அங்க ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது பர்னபாவுடைய தலைமையில் அங்க ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அங்க நடக்கிற காரியம், அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்போ ஆதி திருச்சபையில் எப்படி அநேக ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்களோ அதே போல அந்தியோகிய திருச்சபையிலே சோதரம் அநேக ஜனங்கள் சேர்க்கப்படுகிறார்கள். நாள்தோறும், தினந்தோறும், வாரந்தோறும், மாதந்தோறும் அநேக ஜனங்கள் சேர்க்கப்படுகிறார்கள். இன்றைக்கு அநேக சபைகள் கட்டப்பட்டு பல வருடங்கள் ஆனாலும் கூட 30 விசுவாசிகள், 40 விசுவாசிகள், 50 விசுவாசிகளை தாண்ட முடியல. ஆனா இந்த அந்தியோகிய திருச்சபையுடைய வளர்ச்சி என்பது அசுர வளர்ச்சியா இருந்தது. அப்ப அந்த அளவுக்கு பர்னபா நல்ல ஜெபிக்கிறவராய், நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களை ஆதாயப்படுத்துகிறவனாய் இருந்தான். அது நிமித்தம் அநேக ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப அகதைகளால் உருவாக்கப்பட்ட சபை, பெயரிடப்படாத நபர்களால் உருவாக்கப்பட்ட சபை, உபத்திரவத்தில் உருவான சபை, அந்நிய ஜாதிகளால் நிறைந்த சபையா இருந்தாலும் கூட அங்க வாசிக்கிற காரியம் அநேக ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்கள். அனுதினம் அங்கு சேர்க்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பர்னபாவின் தலைமைத்துவம் புதிதாக தோன்றிய அந்தியோகிய சபை மக்களுக்கு கிடைப்பது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த பர்னபாவுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பர்னபா மிக ஆசீர்வாதமான ஒரு ஊழியத்தை அங்கு செய்தார். சபை வேகமாக வளர்ந்தது, ஊழியம் வேகமாய் வளர்ந்தது. அதனால் அந்தியோகிய பட்டணத்திலே அநேக ஜனங்கள் தொடர்ந்து சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஆதி திருச்சபையில் வளர்ச்சி வந்தது போலவே அந்தியோகிய சபையில் வளர்ச்சி வந்தது. அந்தியோகிய திருச்சபை என்பது ஏழாவது அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்ட ஒரு சபையாய் இருந்தது. எட்டாவதாக இந்த அந்தியோகிய திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபை? அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 25, 26 சொல்லுகிறது, பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான்.
அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையில கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப 8வதாக இந்த சபை எப்படிப்பட்ட சபை அப்படின்னு பார்க்கும் பொழுது 25வது வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது உபதேசம் பிரசங்கம் பண்ணப்பட்ட ஒரு சபையா இருந்தது. அந்தியோகியாவில் டீச்சிங் தரமா இருந்துச்சு. கொலோசியர் 1:28 வாசிக்கிற எந்த மனுஷனையும் தேறினவனாக நிலைநிறுத்துவதுதான் உபதேசம். அன்னைக்கு அந்த உபதேசத்தை அநேக ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை என் சபை வளர வேண்டும், என் ஊழியம் வளர வேண்டும் என்று யாராவது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா, உங்கள் சபை வளருவதற்கு உங்கள் சபையில உபதேசம் தரமுள்ளதா இருக்கணும். உங்கள் ஊழியம் வளர வேண்டுமானால் உங்கள் ஊழியத்திலே போதிக்கப்படுகிற உபதேசங்கள் தரமுள்ளதா இருக்கப்பட வேண்டும். அப்ப அந்தியோகிய திருச்சபை அற்பமான திருச்சபை, அற்பமான விசுவாசிகளால் அற்பமான ஜனங்களால் உருவாக்கப்பட்ட சபைதான். ஆனா வேகமா வளருது, ஊழியம் ரொம்ப வேகமா வளருது, நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 11:25 வாசிக்கிறோம். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். உண்மையாகவே இந்த இடத்துல நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, பர்னபா நல்லவர், பர்னபா விசுவாசம் உள்ளவர், பர்னபா ஸ்தோத்திரம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைந்தவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்தாவில் நிறைந்தவரும் விசுவாசத்திலே வல்லவரும் ஸ்தோத்திரம் நல்லவர் என்று வேதத்தில் சாட்சி கொடுக்கப்படுகிறார். அதாவது பைபிள்ல 2 சாட்சி மிக முக்கியமானது. யோபுவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உத்தமன். புதிய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியானவராலே நல்லவன் என்று சாட்சி பெற்றவன் பர்னபா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன் அந்தியோகிய திருச்சபைக்கு பாஸ்டராக கிடைத்திருப்பது மிகப்பெரிய பாக்கியம். ஆனா பர்னபாவுடைய தாழ்மையை பாருங்கள், பர்னபாவுடைய மனப்பான்மையை பாருங்கள். சபை வேகமாக வளர்கிறது, ஊழியம் வேகமாக வளர்கிறது. ஆனாலும் நான் ஒருவன் மாத்திரம் இந்த ஊழியத்தை செய்ய இயலாது, நான் ஒருவன் மாத்திரம் எவ்வளவு காலம் இந்த ஊழியத்துல போராடி கொண்டிருக்க முடியும். இன்னும் இந்த சபைக்கு உபதேசம் தேவைப்படுகிறது, இன்னும் இந்த சபையில அற்புத அடையாளங்கள் தேவைப்படுகிறது, இன்னும் இந்த சபைக்கு அநேக ரகசியங்களை கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு நான் மட்டும் இருந்தால் பத்தாது. ஏற்கனவே பவுல் என்கிற ஒரு நபரை ஆண்டவர் ரட்சிப்புகளாக நடத்தியிருக்கிறார். அவன் தர்சு பட்டணத்திலே குடியிருக்கிறார் என்பதை தேடி கண்டுபிடித்து, பவுலை தேடி கண்டுபிடித்து அந்த பவுலையும் அழைத்து கொண்டு வந்து 1 வருஷ காலம் தன்னுடைய உடன் ஊழியராக வைத்து பவுலும் பர்னபாவும் 2 பேரும் சேர்ந்து அங்கு உபதேசம் பண்ணுகிறார்கள், போதிக்கிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள். சபை வேகமாக வளர ஆரம்பித்தது. அப்ப பர்னபா ஒரு காரியத்தை நன்றாக அறிந்து வைத்திருந்தார். ஊழியத்துல எல்லாமே நான் தான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் இல்லாம, ஆளினால் அழகராஜா என்கிற ஸ்தானத்துல நிக்காம, என்னோடு கூட தோள் கொடுப்பதற்கு ஒரு மனிதன் தேவை, இன்னும் உபதேசிப்பதற்கு நபர்கள் தேவை என்று சொல்லி பவுலை தேடி கண்டுபிடித்து அந்தியோகிய திருச்சபைக்கு அழைத்து வருகிறார். அங்க 1 வருஷ காலம் இருவரும் உபதேசம் பண்ணுகிறார்கள். அந்த உபதேசமாவதாக அந்தியோகிய திருச்சபை எப்படிப்பட்ட சபை என்று பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26வது வாக்கியம் சொல்லுகிறது, அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ 9வதாக இந்த அந்தியோகிய திருச்சபை எப்படிப்பட்ட சபை, எப்படி உருவாயிற்று அப்படின்னு பார்க்கும் பொழுது 9வதாக ஆண்டவரின் சீசர்களுக்கு அடையாளத்தை கொடுத்த சபை. ஏனென்று சொன்னால் தேவானுடைய கொலை நிமித்தமாக இவர்கள் பயந்து அந்தியோகிய பட்டணத்திற்கு ஓடுகிறார்கள். அங்க போய் பிரசங்கம் பண்ணி ஒரு சபையை உருவாக்குகிறார்கள். அப்ப அந்த தேசத்தின் ஜனங்கள், அந்த தேசத்தின் மக்கள் யூதர்களை குறித்து தான் தெரியும், பழைய ஏற்பாட்டு குறித்து தான் தெரியும். ஆனால் இவர்கள் வித்தியாசமாக இயேசுவை ஆராதிக்கிறார்கள், இயேசுவை வழிபாடு செய்கிறார்கள், இயேசுவை குறித்து போதிக்கிறார்கள், இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். அந்த தேசத்தின் மக்கள், அந்த பட்டணத்தின் மக்கள் என்ன செய்கிறார்னா, இந்த இயேசுவை ஆராதிக்கிற மக்களுக்கு, கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்களுக்கு என்ன பெயரை வைக்கிறார்கள் சொல்லி பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் அங்கு முதலாக வைக்கப்படுகிறது. அதாவது ஒரு பட்ட பெயர் மாதிரியே, இவர்கள் இயேசுவை ஆராதிக்கிறவர்கள், இவர்கள் இயேசுவை வழிபாடு செய்கிறவர்கள், இவங்க இயேசுவை உபதேசம் பண்ணுகிறவர்கள், இவர்கள் இயேசுவை பிரசங்கிக்கிறவர்கள் என்று சொல்லி அந்த இடத்துல இவர்களுக்கு அந்தியோகியாவில் முதலாக கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அப்ப பாருங்கள், இவங்க தேவானுடைய கொலைக்கு பயந்து ஸ்தோத்திரம் அந்தியோகிய பட்டணத்திற்கு சிதறை ஓடுகிறார்கள். பெயர் குறிப்பிடப்படாத நபர்களால் சபை உருவாக்கப்படுகிறது. உபத்திரவத்தில் உருவான சபை,
புறஜாதி மக்களால் நிறைந்த சபை, கர்த்தருடைய கரம் கூட இருந்த சபை, உபதேசம் பண்ணின ஒரு சபை. அப்ப இப்படிப்பட்ட சபையில நடந்த அடுத்த ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, அடையாளமே தெரியாத நபர்களாய் அந்த ஊழியத்தை உருவாக்கினான். அடையாளமே தெரியாத நபர்களால் அந்த சபை உருவாக்கப்பட்டது. ஆனா அந்த தேசத்துல, அந்த அந்தியோகிய பட்டணத்தில் தான் முதலாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது, ஒரு அடையாளம் வழங்கப்பட்டது. ஆனால் அன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெயர் தான் இன்றைக்கு முழு உலகத்திற்கும் நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம். அதனால ஆரம்பத்துல சொன்னேன், அந்தியோகியா என்கிற வார்த்தைக்கு நிலையில்லாமை என்கிற பொருள். அதாவது நிலையில்லாமை, உறுதி இல்லாமை என்கிற ஒரு காரியம். அப்ப இந்த சபையை இவங்க உருவாக்கும் பொழுது, இந்த அந்தியோகியாவில் ஊழியத்தை உருவாக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியாது இந்த சபை பெரிய லெவல்ல வரும், இந்த ஊழியம் பெரிய லெவல்ல வரும், இங்க இருக்கிற மக்களுக்கு கிறிஸ்தவர்ங்கிற பெயர் வழங்கப்படும், அந்த கிறிஸ்தவங்கிற பெயர் முழு உலகத்திற்கும் வைக்கப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு விசுவாசத்துல இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. ஆனா முழு உலகத்துல எதையும் அத்தனை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் கிறிஸ்தவர்ங்கிற பெயர் இன்றைக்கு இருக்குதுன்னு சொன்னா, அது முதலாக அந்தியோகிய பட்டணத்துல தான் வைக்கப்பட்டது. அப்ப அந்தியோகிய திருச்சபை என்பது ஆண்டவருடைய சீசர்களுக்கு அடையாளத்தை கொடுத்த ஒரு சபையா இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பெயர் அங்கு வழங்கப்பட்டது. 10வதாக இந்த அந்தியோகிய திருச்சபை எப்படிப்பட்டது, எப்படி உருவானது என்று பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 25 முதல் அதனுடைய 30 வரை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது 27 பாருங்க. அந்நாட்களிலே எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபோ என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவுதியா ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அப்பொழுது சீசர்களில் அவரவர் தங்கள் திராணிக்கத்தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படி அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவருடைய கைகளை கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். ஸ்தோத்திரம். அப்ப அந்தியோகிய திருச்சபை என்பது பணக்கார சபை அல்ல. அந்தியோகிய திருச்சபை என்பது கோடீஸ்வர சபை அல்ல, செல்வந்தர்கள் நிறைமையான சபை அல்ல. அது அற்பமான மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சபை. ஸ்தோத்திரம். சிதறடிக்கப்பட்ட சீசர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சபை, புறஜாதி மக்கள் நிறைமையான ஒரு சபை. அப்படிப்பட்ட சபை 10வதாக அது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது, எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகிய திருச்சபைக்கு வர்றாங்க. அப்படி வந்த தீர்க்கதரிசிகளில் ஒருவர் அகபு என்கிற தீர்க்கதரிசி. அவர் ஆவியானவராலே நிரப்பப்பட்டு ஆவியானவராலே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இந்த தேசத்தில் எங்கும் உலகம் எங்கிலும் கொடிய பஞ்சம் வரும் என்று அறிவிக்கிறார். இந்த அந்தியோகிய பட்டணத்தில் தான் அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. உரைக்கப்பட்ட பிரகாரமாகவே அந்தியோகிய பட்டணம் அல்ல, உலகம் எங்கிலும் கொடிய பஞ்சம் உண்டாகிறது. உரைக்கப்பட்ட பிரகாரமே அப்படியே உண்டாயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பஞ்சம் உண்டான பொழுது இந்த அந்தியோகிய திருச்சபை மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா, இரக்கம் உள்ளவர்களாக, உதவி செய்கிற மனப்பான்மை உடைகிறவர்களாக, கொடுக்கிற ஜனங்களாக இருந்தாங்க. இரக்கமுள்ள சபை, உதவி செய்கிற சபை. இவர்களே ஏழைகள் தான், இவங்களே அற்பமானவர்கள் தான், இவங்களே சிதறடிக்கப்பட்டவங்க தான், இவங்களே புதிதாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் தேசத்திலே பஞ்சம் வந்த பொழுது, பட்டணத்திலே பஞ்சம் வந்த பொழுது, ஸ்தோத்திர, இவர்களை போல பல சபைகள் பாதிக்கப்படும் பொழுது, இவர்களை போல மற்ற சகோதரன்மார்கள் பாதிக்கப்படும் பொழுது, சாப்பாட்டுக்கு, ஆகாரத்திற்கு, மற்ற காரியங்களுக்கெல்லாம் மற்ற சபைகளும் ஊழியங்களும் பாதிக்கப்படும் பொழுது, அந்தியோகிய திருச்சபை இதை பார்த்துட்டு சும்மா இருக்கல. அவங்களால் இயன்ற அளவிற்கு ஸ்தோத்திரம் பணத்தை சேகரித்து, அநேக இடத்துல வசூல் பண்ணி பணத்தை சேகரித்து பவுலுடைய கைகளிலும் பர்னபாவுடைய கைகளிலும் கொடுத்து, மற்ற சபைகளுக்கும் கொடுத்து உதவுங்கள், மற்ற சகோதரன்மார்களுக்கும் கொடுத்து உதவுங்கள், மற்ற ஊழியக்காரர்களுக்கும் கொடுத்து உதவுங்கள் என்று சொல்லி கொடுக்கிற சபையா இருந்தது. பாருங்கள், ஆரம்பிக்கும் பொழுது இவங்களே அற்பமா தான் இருந்தாங்க. ஒரு சாதாரண ஒரு பிரேயர் ஆரம்பிச்சாங்க. அற்பமான திருச்சபை அந்தியோகிய திருச்சபை. ஸ்தோத்திரம். அகதிகளால் உருவாக்கப்பட்ட சபை, உபத்திரவத்தில் உருவான சபை, புறஜாதி மக்கள் நிறைந்த ஒரு சபை. அந்நாளில் வளர்ந்து 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 உபதேசத்தில் உருவாக்கப்பட்டதனால, சத்தியத்தில் உருவாக்கப்பட்டதனாலே ஸ்தோத்திரம், எங்களை போல யாரும் கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி அநேக சபைகளுக்கு, அநேக ஊழியக்காரங்களுக்கு, அநேக சகோதரன்மார்களுக்கு பண உதவி செய்கிற சபையாக மாறிற்று. ஸ்தோத்திரம். இன்னைக்கு இருக்கிற நிலைமை நீங்க பார்க்க வேண்டாம். காலங்கள் வரும்பொழுது அநேகருக்கு கொடுக்கிற கரங்களாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இன்றைக்கு உங்கள் சபை சின்னதா
சிறியதாக இருக்கலாம். இன்றைக்கு உங்கள் ஊழியம் சிறிதாக இருக்கலாம். உங்களுக்கே மற்றவங்க உதவி செய்கிற நிலைமையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உண்மையாய் உத்தமமாய் அந்த ஊழியத்தை செய்கிற பொழுது உங்கள் சபை அநேக சபைக்கு கொடுக்கிற சபையாக மாறும். உங்கள் ஊழியம் அநேக ஊழியங்களுக்கு கொடுக்கிற ஊழியங்களாய் மாறும். அதற்கு அந்தியோகி திருச்சபை ஒரு முழு ஸ்தோத்திரம் காரணமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 11ஆவதாக அந்தியோகி திருச்சபை எப்படிப்பட்ட சபை, அது எப்படி உருவாயிற்று என்று பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திலே 1வது வாக்கியம் சொல்லுகிறது, அந்தியோகிய பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனா ஊரனாகிய லூகியும் கட்பாங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுனை கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் ஷவுலும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள். அப்ப பாருங்கள், பவுலை பற்றி நமக்கு நல்லா தெரியும், பிரபலமான ஒரு தேவ மனுஷன். பர்னபா பிரபலமான ஒரு தேவ மனுஷன். அப்ப இந்த அதிகாரம் 13ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய தலைவர்களால் நிரம்பின ஒரு சபை அந்தியோகி சபை. இன்னைக்கு அநேக சபைகளிலே அப்ப 5 விதமான ஊழிய அழைப்பவர்களுக்கும் அங்க முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இல்லை. அப்போஸ்தலரும் நான் தான், மேய்ப்பனும் நான் தான், தீர்க்கதரிசியும் நான் தான், சுவிசேஷகரும் நான் தான், போதகனும் நான் தான், அப்படி எல்லாமே ஆளினால் அழகு அப்படி நான் தான் அப்படின்னு தான் இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க. ஆனா அந்தியோகி சபை வேகமாக வளர்றதுக்கு காரணம் என்னன்னா, அநேக அழைப்புள்ளவர்கள் சபைக்குள் இருந்தாங்க, கிருபை உள்ளவங்க சபைக்குள் இருந்தாங்க, தீர்க்கதரிசி உள்ள இருந்தாங்க, போதகர்கள் உள்ள இருந்தாங்க, ஸ்தோத்திர மேய்ப்பர்கள் உள்ள இருந்தாங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிறவங்க சபைக்குள் இருந்தாங்க. அப்ப பவுல், பர்னபா, ஸ்தோத்திர இப்படி பலவிதமான மனிதர்கள் இந்த சபைக்குள் இருந்ததை நம்ம வாசிக்கிறோம். அப்ப அந்தியோகி திருச்சபை என்பது அது ஆவிக்குரிய தலைவர்களை உருவாக்கின ஒரு சபையா இருந்தது, ஆவிக்குரிய தலைவர்கள் நிரம்பின ஒரு சபையா இருந்தது. அவ புறப்பட்டு போகும் பொழுது ஸ்தோத்திரம் தேவானுடைய கொலை நிமித்தமாக சிதறடிக்கப்பட்டவர்கள் போய் தான் சபை உருவாக்குறாங்க. ஆனா நாளடைவில் அந்த சபை எப்படி வளர்ந்தது தெரியுங்களா? பர்னபாவை உருவாக்குகிற அளவிற்கு, பவுலை உருவாக்குகிற அளவிற்கு, மிஷனரிகளை உருவாக்குகிற அளவிற்கு அந்த சபை வேகமாக வளர்ந்தது. அப்ப 11ஆவதாக அந்தியோகி திருச்சபை என்பது ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய தலைவர்களால் நிரம்பின சபையா இருந்தது. 12ஆவதாக இந்த சபை எப்படிப்பட்ட சபை அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2 சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். 12ஆவதாக இந்த அந்தியோகி திருச்சபை எப்படிப்பட்ட சபை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆண்டவரை ஆராதிக்கிற சபை. ஆராதிக்கிற சபை வளரும், ஆராதிக்கிற சபை தேவ மகிமையை வெளிப்படுத்தும், ஆராதிக்கிற சபை அற்புத அடையாளங்களை நிகழ்த்தும், ஆராதிக்கிற சபை தெய்வத்தை நிரூபிக்கும். அந்தியோகி திருச்சபையிலே உபவாசம் எடுத்து ஆவியோடும் உண்மையோடும் ஒரு ஆராதிக்கிற சபையா இருந்தது. அப்ப பாருங்கள், ஆண்டவரை ஆராதிக்கிற காரியத்திலே அந்தியோகி சபை சிறந்து விளங்கியது. உபவாசத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அந்தியோகி சபையார் தங்கள் தலைவருடன் சேர்ந்து அடிக்கடிக்கு உபவாசம் எடுத்து கர்த்தரை ஆராதித்தார்கள். அந்தியோகிய சபை என்பது ஆராதிக்கிற சபை, ஆராதிக்கிற சபையாக இருந்தபடியால் அந்த சபை வேகமாக வளர்ந்தது. அன்பானவர்களே, உங்கள் சபை ஜெபிக்கிற சபையாகவும் இருக்கணும், ஆராதிக்கிற சபையாகவும் இருக்கணும். அப்ப அந்தியோகி திருச்சபை ஜெபிக்கிற சபையாகவும் ஆராதிக்கிற சபையாகவும் இருந்தபடியால் அது வேகமாக வளர்ந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்தியோகி திருச்சபை ஸ்தோத்திரம் ஆராதிக்கிற சபையாக உருவெடுத்தது. 13ஆவதாக அந்தியோகி திருச்சபை எப்படிப்பட்ட சபைன்னு பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2-3 சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப ஒரு ஆண்டுகள் பவுலும் பர்னபாவும் அந்தியோகி திருச்சபையில ஊழியம் பண்றாங்க. இப்போ ஸ்தோத்திரம் 2வது வசனம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்தியோகி சபையிலே இயேசுவின் நேரடி அப்போஸ்தலராக தலைமை இல்லை, ஆயினும் அவர்கள் பர்னபா மற்றும் சவுலின் தலைமையிலே நன்கு விசுவாசத்தில் வளர்க்கப்பட்டிருந்தார்கள். அப்ப அங்க தலைமை போதர்கள் இல்லை, பவுலும் பர்னபாவும் எல்லாரும் இணைந்து அங்கு ஊழியத்தை செய்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட சபையாக இருந்தாலும் வேகமாக வளரக்கூடிய ஒரு சபையா இருந்தது. பர்னபாவையும் சவுலையும் இழப்பது ஒரு பெரிய இழப்பு தான். அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதுவரைக்கும் அந்தியோகி சபையில இவங்க இருந்தது போதும்,
ஊழியம் செய்தது போதும், இவர்களை பிரித்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது அந்தியோகிய திருச்சபை மக்களுக்கு கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருந்திருக்கும், இழப்பாகத்தான் இருந்திருக்கும். ஆனாலும் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து, தேவ திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து, பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படிந்து, ஸ்தோத்திரம், இந்த தேவ மனிதர்களை அனுப்பி விடுவதற்கு, அதாவது பர்னபாவையும் சவுலையும் மிஷனரியாக அனுப்பி விடுவதற்கு இந்த சபை ஸ்தோத்திரம் முன் வந்தது. அப்போ அகதிகளால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை, பெயரிடப்படாத நபர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சபை, புறஜாதி மக்கள் நிரம்பின ஒரு சபை, அற்பமான சபை தான். நான் எனக்கு காரியம் எப்படி தெரியுங்களா, மற்ற தேசங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு மிஷனரிகளை அனுப்புகிற சபையாக மாறியது. ஆண்டவரின் பணிக்கு ஆட்களை அனுப்புகிற சபையாக மாறிற்று. இயேசுவே ஒரு ஜெப குறிப்பை கொடுத்தார். ஸ்தோத்திர, அறுப்பு மிகுதி, வேலையாட்களை குறைவு. அப்ப வேலையாட்களை எழுப்பும்படி ஜெபம் பண்ணுங்கள் என்று. அப்ப சபை என்பது அநேக ஊழியர்களை உருவாக்கி, மிஷனரிகளை உருவாக்கி அனுப்புகிற சபையாக மாறணும். அப்ப ஆரம்ப காலத்துல இவர்கள் பெயர் குறிப்பிடப்படாத நபர்களால் ஆரம்பிக்கப்பட்ட சபை, பிற்காலங்களிலே அந்த சபையின் மூலமாக மிஷனரிகள் எழுப்பப்பட்டார்கள், மிஷனரிகள் அனுப்பப்பட்டார்கள். பர்னபாவையும் பவுலையும் மிஷனரியாக அனுப்பி வைத்தார்கள். அப்ப மற்ற நாடுகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி, மற்ற சபைகளுக்கும் ஆசீர்வாதம் இருக்கும்படி இந்த அந்தியோகிய திருச்சபையில் கூடிய மக்கள் இந்த ஊழியர்களை அனுப்புவதற்கு முன் வந்தார்கள். இந்த அந்தியோகிய திருச்சபை ஊழியர்களை உருவாக்குகிற சபை. அந்தியோகிய திருச்சபை மிஷனரிகளை உருவாக்குகிற சபை, ஊழியர்களை உருவாக்குகிற ஒரு சபையாய் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அப்ப அந்தியோகிய திருச்சபை எப்படிப்பட்ட சபை என்பதை குறித்து நாம் சிந்தித்து வந்தோம். அப்ப அந்தியோகிய திருச்சபை என்பது அகதிகளால் ஆரம்பிக்கப்பட்ட சபை. இரண்டாவது, உபத்திரவத்தில் உருவான சபை. மூன்றாவது, பெயரிடப்படாத சீசர்களால் உருவான சபை. நான்காவது, அந்நிய ஜாதியாரால், அதாவது புறஜாதி மக்களால் நிறைந்த ஒரு சபை. ஐந்தாவது, ஆண்டவரின் கரத்தை கண்ட ஒரு சபை. ஆறாவது, ஆண்டவரின் கிருபை நிலைத்திருந்த ஒரு சபை. ஏழாவது, அநேக ஜனங்களை கர்த்தரண்டை சேர்த்த ஒரு சபை. எட்டாவது, உபதேசம் பிரசங்கம் பண்ணப்பட்ட ஒரு சபை. ஒன்பதாவது, ஆண்டவரின் சீசர்களுக்கு அடையாளத்தை கொடுத்த ஒரு சபை. பத்தாவது, இரக்கம் உதவி செய்கிற மக்கள் நிறைந்த ஒரு சபை. 11வது, ஆவிக்குரிய தலைவர்களால் நிரம்பின ஒரு சபை. 12, ஆண்டவரை ஆராதிக்கிற சபை. 13, வேலையாட்களை அனுப்புகிற சபை, மிஷனரிகளை ஊழியர்களை உருவாக்குகிற சபை. பாருங்கள் அன்பானவர்களே, தேவானுடைய கொலை நிமித்தமாக சீசர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். பயந்து சிப்புரு தீவு பல நாடுகளுக்கு ஓடுகிறார்கள். அப்படி போய்தான் அந்தியோகிய பட்டணத்துல ஒரு சிலராய் ஜெபம் பண்ணி ஒரு சபை உருவாக்குறாங்க. அந்த சபை நாளடைவில் வளர்ந்து 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 இன்றைக்கு முழு உலகத்திற்கும் அந்தியோகிய திருச்சபை ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்றைய கால திருச்சபைகள் அந்தியோகிய திருச்சபையை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு எந்த சபை வளர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, எந்த ஊழியர் என் சபை என் ஊழியம் வளர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்கள் அந்தியோகிய திருச்சபையை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு செயல்படுமானால் அந்தியோகிய பட்டணத்தில் வந்த எழுப்புதல், அந்தியோகியாவின் எழுப்புதல் நமது இந்தியாவிலும் காணப்படும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான ஸ்தோத்திரம், இந்த பைபிள் ஸ்டடிக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதத்தில் கூறப்பட்ட அந்தியோகிய சபை எப்படிப்பட்ட சபை, எப்படி உருவாயிற்று என்று சொல்லி நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். ஆண்டவரே, அந்தியோகிய திருச்சபையை போல எங்கள் இந்திய தேசத்துல, எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளும் அதீதமாய் உருவாக்கப்பட கர்த்தருடைய கரம் சபைகளோடு இருக்கு. ஆண்டவரே, கிருபை சபைகளோடு இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு தேவ மனிதர்களையும் ஆசீர்வதியும். அப்போ ஒவ்வொரு சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும், கிருபை பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆவிக்குரிய தலைவர்களை உருவாக்குகிற சபையாக உங்களுடைய சபைகள் மாறட்டும் ஆண்டவரே. அந்தியோகிய சபையை போல எங்க இந்திய தேசத்தில் இருக்கிற சபைகளும் மாறுவதாக. அந்தியோகியாவின் எழுப்புதல் ஆண்டவரே எங்களது இந்தியாவிலும் வரும்படியாக நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப இதுவரைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் வேலைகள், வருமானங்கள், பிரயாசங்கள், உடைமைகளை ஆசீர்வதியும். ஊழியஞ்சை விரும்புகிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் இந்த அந்தியோகிய திருச்சபை விசுவாசிகளைப் போல, அந்தியோகிய திருச்சபை ஊழியர்களைப் போல ஆண்டவருக்காக எதிர்காலத்தில் பயன்படுத்தப்பட தெய்வம் உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.